ஏழைக்கு இறங்கிவா கூப்பிட்டு உரலுக்கு ஓடி வாத்தான்னு சொல்லி மனம் உருகி கூப்பிடுங்க. அந்த அம்மா அந்த உங்கள் பிரச்சனையை பூரா சொல்லுவா. கூப்பிடுமா வாய் விட்டு கூப்பிடணும். ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை என் மக துன்பமே வாழ்க்கை இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு. மன நிம்மதியில் மன நிறைவில் இருந்துச்சு. தாயி இன்னைக்கு வந்து ஆத்தா இந்த இடத்துல வந்துட்டு தீர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்க. உண்மையா பையாத்தா சொல்லு தாயி. உண்மைதான். என்னைக்கு கல்யாணம் முடிச்சு இந்த மனைக்கு வந்தியோ அன்னையிலேருந்து உனக்கு நிம்மதியில். உண்மையா பையா சொல்லு தாயி. என்னைக்கு மழை முடிச்சு வந்தியோ அன்னையிலேருந்து உனக்கு நிம்மதியில். இந்த இடத்துக்கு வந்து நீ ஆசைப்பட்டோ வேணும்னு நினச்சி இந்த மனைக்கு வந்து நீ வரலை. விருப்பம் இல்லாமத்தே இருந்த கல்யாணத்துக்கு. சரியா இல்லை தாயி. சரியா உன் மனையில் சொன்னப்ப மனம் வந்து ஒரு முழு மனசா நீ கல்யாணம் பண்ணலை. சின்ன பிள்ளை தனமா இருந்தேன்னு சொல்றீங்க. என்ன தாயி புரிஞ்சுக்க. அதைத்தான் தாயி சொல்றேன். சின்ன பிள்ளை தனமா இருந்த அதுதே உன்னை சொல்லி வந்தி. வேற உன்னை வந்து தாத்தா தப்பா சொல்லலை. சரியாத்தா அதுவே காரணம். சரியா மனம் முடிச்சு வந்த மன நிம்மதி இல்லாம இந்த மனையில உட்காந்துருக்க. இன்னைக்கு தான் உழைச்சாத்தே இன்னைக்கு கஞ்சிங்கிற. உண்மையா பையா சரியா இன்னைக்கு கட்டினவி ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியல. நேரத்துக்கு ஒரு புத்தி. உண்மையா பையா நேரத்துக்கு ஒரு புத்தி. இப்ப நல்லா இருந்தா சத்த நேரத்துல அது என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரியா கிழக்க வரேனா மேற்க வரேனா தெற்க வரேன்னு திசை சொல்ல மாட்டேன். ஆனா அவன் எங்க போயிட்டு வந்து அடிச்சு கேட்டான்னு சொல்ல மாட்டேன். உண்மையா பையாத்தான் சொல்றதுக்கு வழி இல்ல. மந்த புத்தி மந்தம் என்ன கேட்டாலும் அரங்கத்தனம் தான். பதில் இல்லாத வார்த்தை. சரியா நீ வந்து சந்தோஷமாவும் பேசி பாப்ப கோவத்திலையும் கேட்டு பாப்ப நல்ல வார்த்தையை விட்டும் பாப்ப. இருந்தாலும் அசைகிறது இல்லை. 10 ரூபா சம்பாரிச்சா மனைக்கு வராது. சரியா தாயி கேட்டா வேலைக்கு போறி ஆனால் காசு இங்கே கேட்டா அது தெரியாது. உண்மையா பையா ஏனே தெரியல. யார் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டேன். என் கட்டினவனை வந்து யார் முடக்கி வச்சிருக்காங்களா இல்லை என் குடும்பத்தை முடக்கி வச்சிருக்காங்களா யார் என்ன பண்ணி என் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு கேட்குறேன். சரியா தாயி யார் எதுவும் செஞ்சு வச்சு என் புருஷனை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா இல்லை தானாவே நடக்குதா கிரகத்தினாலயா எதுனாலேன்னு தெரியலன்னு சொல்லிட்டேன். சரியா இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் பக்கத்து வீட்டில் சண்டை வந்துச்சா? சரியா வந்துச்சுலத்தான் அவங்கதான் காரணம். இன்னைக்கு என் பிள்ளை அந்த குடும்பத்தில் வந்து நல்லாத்தே இருந்தேன். அதுதான் அவன் வந்து மோசமானவெல்லாம் இல்லை. உனக்கு தெரியுமில தாயி மோசமானவங்களாம் இல்லை. ஆமாம் சரியா நல்லா இருந்த மனுஷன்தே. இப்போ கொஞ்ச நாளாவே என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியலன்ட்ட. அவனுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். உண்மையா பையா எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல. சொன்னேன்ல தாயி அது வந்து அந்த பக்கத்து வீட்டில் சண்டை நடத்துல தாயி அதுதான் காரணம். அவங்கதான் குடும்பத்தை முடக்கி வச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து என் பிள்ளை 10 காசோட வருமானத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்குது. எப்போ பார்த்தாலும் மண்டையை பிடிச்சிட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லுது. உண்மையா பையா அவரா நானா சொல்றதா நீமே சொல்றோம் கட்ட வேண்டியன்னு சொல்றேன். 2 பேரும் எனக்கும் அப்படிதான் இருக்கு. அவரும் தலையில தான் வலிக்குது. அதைத்தையும் சொல்றீங்களா 2 பேத்துக்கும் சொல்றீங்களா தாயி தலையை பிடிச்சிக்கிட்டு தலையே வலிக்குது. சரியா மன நிம்மதி இல்லை தாயி. மன உழைச்ச 10 ரூபா சம்பாரிச்சு கொண்டு போய் வச்சாலும் மனையில மறுநாள் தடவி எடுப்பேன். உண்மையா பையா இன்னைக்கு சேர்த்து பிடிக்க முடியல. ஏதோ இன்னைக்கு வர்றது வருமானம் உனக்கு தெரியும். ஆனால் நாளைக்கு பார்க்குறப்ப தடவணும். வெளியில் வரப்ப 100 ரூபாயா இருந்தாலும் தடவிட்டே எடுத்துகிட்டு வருவேன். எங்கே போகுதுன்னு தெரியலத்தா. உழைக்கிற காசு வீட்டில் தங்கவே இல்லை. சரியா நல்லது உள்ளது வாங்கி சாப்பிடலை. உண்மையா பையாத்தா ஆசையாக வந்து எதுவும் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஒரு வயிற்றுக்கே திண்டாட்டமாக உட்காந்துருக்க கணக்கு பண்ணி வாழ்கிற. உண்மையா பையா இந்த சம்பாதிக்கிற காசை 10 ரூபா இதுக்கு 20 ரூபா அதுக்கு 100 ரூபா இதுக்கு இப்படியே போகுது வாழ்க்கை. உண்மையாத்தான் எதனாலத்தான் அப்படி நான் கஷ்டப்படணுமா? எனக்கு என்ன நான் என்ன பாவம் செஞ்சேன்னு இப்போ கேட்குற நீ. நான் ஒரு பாவம் அறியலையே. இன்னைக்கு ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு கஷ்டப்படுதுன்னு கேட்குற. சரியா தாயி உன்னை நம்பி வந்துட்டோம். என் புருஷன் நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சொல்கிறேன். தெரியாதாயி என் புருஷனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும் நல்ல புத்தியை கொடுக்கணும். என் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கணும். என்னதாயி மன நிம்மதியாக இருக்கணும். குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை சொல்லு. உண்மையா பையா தேவையே இல்லாத சண்டை. உண்மைதானத்தான் தேவையே இல்லாமல் சண்டை ஓடுறப்ப மனசு வலிக்குது. உழைச்சிட்டு நிம்மதியாக அவனால் தூங்க முடியல. உண்மையா பையா உழைச்சிட்டு நைட்டான இந்த நிம்மதியாக படுத்து தூங்க முடியல. ஒன்றை அறியாமே கோவம் வருது. உண்மையா பையா உன்னை அறியாமே கோவம். சரியாத்தா
பொறுமையாக போகணுன்னு சொன்னாலும் அதுக்கு புத்தி இல்லை. என்னத்தா உன்னால் செயல்படுத்த முடியலை. பொறுமையாக இருன்னு சொன்னாலும் அது கேட்டு மனசு வந்து பக்குவப்பட மாட்டேது. கோவம் தலைக்கு வருது. கோவத்தினால என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிறேன். அந்த அளவுக்கு நடக்குது. சரியா தாயி? என்ன பேசணும்னு தெரியல, கோவம் கண்ணை மறைக்குது. சரியா? வாழ்க்கையில் உனக்கு வந்து கஷ்டம், எந்த பக்கம் போனாலும் இடிக்குது. ஒரு தொழிலை செஞ்சு பொழைப்பவும் போனாலும் அந்த இடத்துல இடைஞ்சிருக்கு உனக்கு. சரியா? ஒரு பொண்ணாக இருந்து என்னால் முடியலைங்கிற, யாரை பார்த்தாலும் வந்து யார்கிட்டையா இருந்தாலும் எனக்கு வந்து பதில் பேச முடியலைன்னு சொல்லிட்டேன். பேசி பேசியே என் உசுறு போகுதுன்னு சொல்கிற உண்மையா பையா? சரியா தாயி? போனோமா பொழைச்சோமான்னு வீடு வந்து சேர முடியலை என் பிள்ளைனால. மன வலி, தலையில் பாரம். சரியாத்தா? நிம்மதி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். மன நொந்துவை கிடக்குறித்தான்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து என் தாய் தீர்த்து வைப்பான்னு நம்பிக்கையோட ஓடியாந்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சரியா தாயி? நீ கேட்டு வந்த வரத்தை கேளு. எங்கள் வீட்டுக்காரர் திருந்தி நான் குடிக்காம கொள்ளாம எங்கள் வீட்டோட சந்தோஷமா இருக்கணும். சரி தாயி, உன் பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்ச பிரச்சனைன்னு சொல்லிச்சு. சரியா தாயி? இந்த தாயை தீர்த்து வைக்கிறி. இந்த மகளுக்கு வந்து தாயி, நான் வந்து எதையும் பெருசாக நினைக்காதவன். சரியா? காசு பணத்தை கூட நான் பெருசாக நினைக்க மாட்டேன். என் புருஷன் பிள்ளை குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லுவேன். உண்மையா பையா? அதை மட்டும்தான் சொல்லுவேன். பணம் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், நிம்மதி வராதுன்னு சொல்லுவேன். அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையை எனக்கு நரக வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கேன். சொன்னியா இல்லையாத்தா? சரியா தாயி? இந்த தாய் தீர்த்து வச்சு என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் வெற்றி ஆக்கி கொடுக்குது. இப்படி தாயி? அம்மா உங்கள் மனசில் உள்ளதை பேசினாங்களா? அந்த அவன் அந்த பக்கத்து வீட்டில் பிரச்சனை வந்துச்சா? சின்ன பிரச்சனை. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில நல்லா தான் உழைச்சவனே அந்த அளவுக்கு கொண்டு அவன் செஞ்சது தெரியும் எனக்கே. கால்லாம் நடக்க முடியாம பண்ணது நான் சொன்னேன். கடையும் காலி பண்ணும்போது நான் சொன்னேன், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கிடக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்பலை. அவங்க வீட்டில் நம்பலை. சரி, அதே காரணம். சரியா? ஆத்தா தீர்த்து வைப்பா. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, தீர்த்து வைப்பா.